சிம்மத்தில் சுக்கிரன். சிம்ம சுக்கிரன் என்ன பண்ணுவாரு? பொதுவா சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறது அவருக்கு பிடிக்காத வீடு. அந்த இடம் சுபத்துவமானாலும் கூட, அவர் உட்கார்ற இடம் அந்த இடம் சுபத்துவமானாலும் கூட அவர் அந்த இடத்துல பிடிக்காம தான் இருப்பார். சூரியன் சந்திரன் வீட்டுல சுக்கிரனுக்கு ஒரு நல்ல பலன்கள் இல்லை. அதுவும் கடகத்திலேயாவது ஏதோ ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அது இந்த காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு வர்றதுனால அந்த இடத்துல ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்பயும் கூட அவருக்கு அந்த இடத்துல ரொம்ப நல்ல பலன்கள் தந்துடுறாருன்னு சொல்லிட முடியாது. அதுவும் இந்த சிம்மத்துல ரொம்ப மோசம். அங்க உட்காரும் போது என்ன பண்ணிடுவாரு? ஜாதகருக்கு அதிகாரத்தன்மையை ஏற்றிடுவாரு. சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிற ஜாதகங்களை பாத்தீங்கன்னா அதிகார குணம், யாரையும் அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா சூரியனோட வீடு இல்லைங்களா? அந்த குணாதிசயத்தை ஒரு கிரகம் அங்க போய் உட்காரும் போது அதை கலந்து கட்டியேதான் செய்யும். சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். எல்லாத்தையும் இந்த முகத்துக்கு நேர பேசுறது, நிறைய அதாவது அதிகாரம் பண்றது, ஆன்மீக சிந்தனை ரொம்ப இருக்கும். அந்த வீடு அப்படியே வெளிப்படுத்தும். சிம்மத்துல இருக்கிற கிரகம் சிம்மத்தோட குணத்தை அப்படியே வெளிப்படுத்தும். சுக்கிரன் அங்க போய் உட்காரும் போது அது ஜாதகருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அதிகமா கொடுக்கறது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எல்லாத்துலயும் தான் அப்படின்னு ஒரு தனக்குள்ள எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணம் ரொம்ப இருக்கும். சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இது உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்வதே சரி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த அந்த சூரியன் யாருக்கும் ஒரு இறங்கி வராத ஒரு கிரகம். இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அரச கிரகம் இல்லையா? அப்ப அவரோட வீட்டுல உட்கார்ற சுக்கிரன் அந்த மேற்கொண்டு அதை ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. சிம்மத்தில் சுக்கிரன் இருப்பது அந்த இடத்துக்கு சுபத்துவமே தவிர சுக்கிரனுக்கு அந்த இடத்துல அவ்வளவு நல்ல வலிமைன்னு சொல்லிட முடியாது.